എട്ടാമത് ശ്ലോകം. ഗുണ അനുരക്തം വ്യസനായ ജന്തോഃ ക്ഷേമായ നൈർഗുണ്യം അധഃ മനഃ സ്യാത്. യഥാ പ്രദീപോ ഘൃതവർത്തിം അസ്നൻ ശിഖാഃ സധൂമാഃ ഭജതി ഹി അന്യഥാ സ്വം. പദം തഥാ ഗുണ കർമ്മ അനുബദ്ധം വൃത്തിഃ മനഃ ശ്രയതേ അന്യത്ര തത്വം. ഗുണാനുരക്തം വ്യസനായ ജന്തോ ക്ഷേമായ നൈർഗുണ്യമധോ മനഃസ്യാത്. യഥാ പ്രദീപോ ഘൃതവർത്തിമശ്നൻ ശിഖാഃ സധൂമാ ഭജതി ഹ്യന്യഥാ സ്വം. പദം തഥാ ഗുണകർമാനുബദ്ധം വൃത്തിർമനഃ ശ്രയതേന്യത്ര തത്വം. பிரகிருதி விஷயங்களில் அட்டாச்மெண்ட் இருக்கிற மனசு ஜீவிகளுக்கு துக்கமும் அதே மாதிரி பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இல்லாத மனசு ஜீவிகளுக்கு நித்திய ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. நெய் தீபம் அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துட்டானா அதுல இருக்கிற அக்னி ஜுவாலை உண்டாகிறத அந்த அக்னி அந்த திரியில நெய்ய ஆசிரயிச்சுண்டு அக்னி எரியறது. புகையோடு கூடின ஜுவாலகளையும் உண்டாக்குறது. அந்த அக்னி எரிஞ்சு அடங்கினானா அதுக்கப்புறமா அக்னி அப்படிங்கிறது ஸ்வரூபத்தை பிராபிக்கிறது. பிரத்யட்ச ரூபத்தில் பிரகடமாகணுமான அக்னிக்கு உபாதி அப்படிங்கிறது உண்டாகணும். தீபத்தில் திரிய போட்டு எண்ணெயை போட்டு பற்ற வச்சானா அக்னி பிரகடமாகும். அடுப்பில் இந்தனத்தை உபயோகிச்சு நம்ம அக்னி உண்டாக்குறோம். விறகடுப்பாக்குமானா விறகு அப்படிங்கிற இந்தனம், கேஸு இப்படியெல்லாம் உபயோகிச்சு நம்ம அடுப்பு எரிய விடுறோம். உபாதிகளோடு கூடிட்டு தான் அக்னியை நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். பிரத்யட்ச ரூபத்தில் அக்னியை நமக்கு காணணுமான உபாதி அப்படிங்கிறது மஸ்ட். விறகு அப்படிங்கிற அந்த மரத்துக்குள்ள அக்னியோடு தன்மை இருக்கிறதுனாலேயாக்கும் விறக நம்ம எரிய விட்டானா அக்னி அப்படிங்கிறது உண்டாகிறது. நெருப்பு குச்சிய விறகுல போட்டானா அதை அக்னியாயிட்டு ஜொலிக்கிறது. அப்படின்னா அந்த விறகுல எப்பவுமே அக்னி அப்படிங்கிறது இருக்கு.
அந்த விறகு கத்தி கழிஞ்சானா அதுக்கப்புறமா அந்த அக்னி இல்லாம போறதில்லை, இருக்கத்தான் இருக்கு. அதாக்கும் இங்க சொரூபத்தை பிராபிக்கிறது அப்படின்னு சொன்னது. அதே மாதிரியே மனசும் குணகர்மங்களில அட்டாச்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறத, பலவித பிரவൃத்திகளை செய்யறது, எந்த விதமான கர்மங்களிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறத மனசு அப்படிங்கிறது சொஸ்ததைய பிராபிக்கிறது, அதாக்கும் சொரூபத்தை பிராபிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. குண அனுரக்தம் மனஹா, விஷயாசக்தமான மனசு, பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு அட்டாச்மெண்ட் இருக்கிற மனசு, சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடி சேர்ந்த மனசு. ஜந்தோஹோ, உயிரினங்களோடு, ஜனிக்கிறது ஜந்து, ஜனிக்கிற உயிரினங்களோடெல்லாம் വ്യസനായ സങ്കടത്തെയും നൈർഗുണ്യം മനഃ, ത്രിഗുണങ്ങളോട് കൂടി ചേരാത്ത മനസ്സ്. അതഹ, അതേമാതിരിയെ ക്ഷേമായ നിത്യமான ആനന്ദത്തെയും സ്യാത് ഉണ്ടാക്കരുത്. ത്രിഗുണങ്ങളോടുകൂടി ചേർந்த മനസ്സ് ദുഃഖത്തെയും, ത്രിഗുണങ്ങളോടുകൂടി ചേരാത്ത മനസ്സ് ആനന്ദത്തെയും ഉണ്ടാക്കരുത്. ത്രിഗുണങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ട മനസ്സ് നിത്യ ആനന്ദമയമാക്കും. ത്രിഗുണങ്ങളോട് കൂടിച്ചേർந்த മനസ്സ് പലവിധ സങ്കടത്തെയും ഉണ്ടാക്കരുത്. ത്രിഗുണങ്ങളാലെയാക്കും ஷட்விகாரங்கள் அப்படிங்கிறது உண்டாகிறது. திரிகுணங்கள் இல்லை அப்படின்னாக்கா காம குரோத மோக லோப மத மால்சரியங்களாயிருக்கிற விகார பாவங்களும் கிடையாது. ரஜோகுண தமோ குணங்களை இல்லாம பண்றதுக்கு சத்குணத்துக்கு சாதிக்கும். ரஜோகுண தமோ குணங்களை பூர்ணமாயிட்டும் இல்லாம பண்ணிட்டு അന്ധക്കരണ ശുദ്ധി വരുത്തുறதுக்காயிட்டு சத்குணத்தை സ്വീകരിക്കണം. அதுக்கப்புறம் ரஜோகுண தமோ குணங்களை கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ணிட்டு അന്ധക്കരണ ശുദ്ധി ഉണ്ടാക്കിയിട്ട് സദ്ഗുണത്തെയും വെടിയണം. നിത്യ ആനന്ദത്തെ അനുഭവിக்கிறதுக்கு സാധിക്കും. ത്രിഗുണങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ട പരബ്രഹ്മ പദവിയിൽ എത്തിച്ചേരறதுக்கு സാധിക്കും. പരബ്രഹ്മത്തോട് ശക്തി സ്വരൂപമാണ് മായയെ ജയിച്ചാനാ പ്രപഞ്ചத்துக்கு അപ്പാർപ്പെട്ട പരബ്രഹ്മത്തിലെ ലയിக்கிறதுக்கு സാധിക്കും. തമോ ഗുണം ഇല്ലാമ പண்றதுக்கு ரஜோ குணத்துக்கு மனசை உயர்த்தணும். ரஜோ குணம் இல்லாம பண்றதுக்கு சத்குணத்துக்கு மனசை உயர்த்தணும். திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் நிர்குணம், அவஸ்தாத்ரயங்களாக்கும் திரிகுணங்கள். சத்குண ரஜோகுண தமோ குணம் அப்படிங்கிறது அவஸ்தாத்ரயமாக்கும். இந்த அவஸ்தாத்ரயத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் நிர்குணம். திரிகுணங்கள் அப்படிங்கிறது அவஸ்தாத்ரயத்துல இன்க்ளூட் ஆக்கும். நிர்குணம் அப்படிங்கிறது அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியமாக்கும். തമോ ഗുണത്തിലേന്തോ രജോ ഗുണത്തിലേന്തോ സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് നിർഗുണ അവസ്ഥയെ പ്രാപിக்கிறதுக்கு ஒருபோதும் சாதிக்காது. அது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறதாக்கும் சொல்லப்படுறது. கடோபனிஷத்துல இத எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. மனசு அப்படிங்கிறது இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களுமாயிட்டு மிங்கிளாகிறத நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம போறது. பிரயோமார்க்கம் அப்படிங்கிறது மனசு பிரகிருதி விஷயங்களில இன்வால்வ் ஆகிறதாக்கும்.
ஸ்ரேயோ மார்க்கம் அப்படிங்கிறது இந்த மனசை கொண்டு போய் பரபிரம்மத்தில் சேர்க்கிறதாக்கும், ஆனந்த அனுபூதியாக்கும். அங்க உண்டாகிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத அவஸ்தையாக்கும் அங்க உள்ளது. അവസ്ഥാത്രയങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ട സ്ഥാനമാക്കും പരബ്രഹ്മ പദവി. ശ്രേയോമാർഗത്തെ സംബന്ധിച്ചും പ്രേയോമാർഗത്തെ സംബന്ധിച്ചും കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 2ാമത് വല്ലിയിലെ 2ാമത് മന്ത്രത്തിലെ ചൊല്ലപ്പെടുന്നത്. പ്രേയോമാർഗത്തെ വിட ത്രயோமார்க்கம் சிரேஷ்டம். பிரயோமார்க்கத்திலேந்து நகர்ந்து த்ரயோமார்க்கத்துக்கு பிரயாணம் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அதை எடுத்து சொல்றது கடோபனிஷத்துல இந்த மந்திரம். கடோபனிஷத்துல 1ാമത് അധ്യായത്തിലെ 2ാമത് വല്ലിയിലെ 2ാമത് ശ്ലോകം. ശ്രേയഃ ച പ്രേയഃ ച മനുഷ്യം ഏതഃ തൗ സംപരീത്യ വിവിനക്തി ധീരഃ. ശ്രേയഃ ഹി ധീരഃ അഭിപ്രേയസഃ വൃണീതേ. പ്രേയഃ മന്തഃ യോഗക്ഷേമാത് വൃണീതേ. ശ്രേയഃ ച ശ്രേയസ്സും പ്രേയഃ ച പ്രേയസ്സും മനുഷ്യം മനുഷ്യനെ ഏതഃ പ്രാപിക്കരുത്. ധീരഃ புத்தி இருக்கிறவன். தௌ ശ്രേയസയും പ്രേയസയും സമ്പരീത്യ നന്നാ യോസന பண்ணி വിവിനക്തി செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸ்ரேயஸ் என்னவாக்கும் பிரேயஸ் என்னவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். தீரஹா தீரன் அப்படிங்கிறவன். புத்தி இருக்கிறவன். பிரேயசஹா பிரேயஸை விட சிரேஷ்டமாக்கும். ஸ்ரேயஹாஹி ஸ்ரேயஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த ஸ்ரேயஸையே அபிவிருணீதே സ്വീകരിக்கிறேன். மந்தஹா புத்தி இல்லாதவன். யோகக்ஷேமாத் யோகக்ஷேமத்துக்கான ஆக்ரஹத்தால பிரயஹா பிரயச விருணீதா விருணீதே സ്വീകരിக்கிறேன். ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனுஷனை ஒரே மாதிரி பிராபிக்கிறது. புத்தி இருக்கிற மனுஷன் நன்னா யோசனை பண்ணி ஸ்ரேயஸையும் பிரேயசையும் புரிஞ்சுண்டு பிரேயஸை விட சிரேஷ்டமாக்கும் ஸ்ரேயஸ் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஸ்ரேயஸை സ്വീകരിக்கிறேன். புத்தி இல்லாதவா இந்த லௌகிக விஷயங்களுக்கான ஆக்ரகம் காரணமாயிட்டு பிரேயஸை സ്വീകരിக்கிறா. ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது நித்தியமான ஆனந்தத்துக்கு நம்மளை கொண்டு போறதாக்கும். அதே மாதிரி ஆத்தியாத்மிக ஞானத்துக்கு நம்மளை கொண்டு போறதாக்கும் ஸ்ரேயஸ். பிரேயஸ் அப்படிங்கிறது இந்திரிய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும். இந்த பிரகிருதி விஷயங்களுக்கு நம்மளை கொண்டு போறதாக்கும். அப்பிராபியமானது பிராபிக்கிறதுக்கு சிரமமாயிருக்கிற விஷயத்தை யோகம் அப்படின்னும், பிராப்தமானத அதாவது கிடைச்ச விஷயத்தை காப்பாத்திக்கிறதுக்கான தாற்பயத்தை க்ஷேமம் அப்படின்னும் சொல்லப்படுறது. மனுஷ்யம்
മനുഷ്യനോട് ഏതഹ നേരെ, ശ്രേയഹാച്ച പ്രയഹാച്ച, ശ്രേയസ്സും പ്രയസ്സും വന്നു ചേരരുത്. சிந்தனை பண்றதுக்கு திராணி இருக்கிற மனுஷனோடு வாழ்க்கைய இந்த ஸ்ரேயஸும் பிரேயஸும் நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக்குறது. இந்த ரெண்டு மார்க்கங்கள் வழி எதாக்கும் வேணும் அப்படின்னு சிந்தனை பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஞான மார்க்கமாக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரகிருதி சௌக்கியத்துக்காக்குமா போகணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி செலக்ட் பண்ணணும். தௌ சம்பரீத்யா தீரஹா விவினக்தி. தௌ ஸ்ரேயஸையும் பிரேயஸையும் சம்பரீத்யா நன்னா ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சிட்டு, தீரஹா புத்தி இருக்கிறவன், விவினக்தி அதை செப்பரேட் பண்ணி வேர்திருக்கிறான். எல்லாருக்கும் இது சாத்தியம் கிடையாது. புத்தியை கண்ட்ரோல் செய்கிறவன் தீரன். அதாக்கும் இங்க தீரஹா அப்படின்னு சொன்னது. தீரஹா புத்தியை கண்ட்ரோல் செய்கிறவன். பிரயஹா பிரயஸுக்கு மேல ஸ்ரேயஹா ஸ்ரேயஸ அபிவிரணீதே ஸ்வீகரிக்கிறான். பிரயஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதக்கு ஸ்ரேயஸுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தோடு வழியாக்கும் ஸ்ரேயோ மார்க்கம். மந்தஹா புத்தி இல்லாதவன் என்ன பண்றான்? யோகக்ஷேமாது யோகக்ஷேம சிந்தனையால பிரயஹா விரணீதி பிரயச ஸ்வீகரிக்கிறான். யோகம் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆன ஒரு முயற்சியாக்கும் யோகம். அதே மாதிரி கிடைச்ச ஒரு விஷயத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதாக்கும் க்ஷேமம். நன்னா சம்பாதிக்கணும், அதை கூட்டி சேர்த்து வைக்கணும் இப்படிங்கிற சிந்தனையிலேருந்து ஸ்ரேயஸுக்கு உயரமாட்டான் மந்தமா இருக்கிற புத்தி இருக்கிறவன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழறதாக்கும் ஸ்ரேயோ மார்க்கம். ஜன்மனா சத்குண രജോഗുണ തമോ குணங்களோடு கூடி சேர்ந்தாக்கும் ஜனனம் அப்படிங்கிறது உண்டாகிறது. ஜனிக்கிறத தமோ குணம் கூடி நிற்கிறவாளும், ஜனிக்கிறத രജോഗുണം கூடி நிற்கிறவாளும், ஜனிக்கிறத சத்குணம் கூடி நிற்கிறவாளும் உண்டு. காலச்சக்கரம் சுற்றி கறங்கறத வாழ்க்கையோடு ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த குணங்கள் அப்படிங்கிறது மாறி மாறி வரத பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஜடபரதன் அவரோடு இந்த மூணாவது ஜென்மத்தில், பரதனோடு மூணாவது ஜென்மமாக்கும் ஜடபரதன் ശ്രേഷ്ഠ ബ്രാഹ്മണ പുത്രനായിട്ട് ജനിച്ചാർ. ജന്മന സദ്ഗുണം കൂടി നിൽക്കുന്ന അവസ്ഥയിലേക്കും അവര് ജനിച്ചത്. അവർക്ക് പൂർവജന്മ സ്മൃതി ഉണ്ടായി വന്നത്. പൂർവജന്മത്തിലെ മാനായിട്ട് ജനിച്ചതും അതുക്ക് മുന്നാളത്തെ ജന്മത്തിലെ மான் கிட்ட அட்ராக்ஷன் உண்டாகி வந்ததினால் யாக்கும் மானாயிட்டு ஜென்மம் உண்டாச்சு அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சின்றார். இனி ஒரு ஜென்மம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவில், இனி இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்பில் ஜடபரதன் ஜனிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த பிரகிருதியுமாயிட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் அவர் வச்சுக்கலை. பைத்தியம் மாதிரியும், மூளை இல்லாதவர் மாதிரியும், காது கேட்காதவர் மாதிரியும், கண்ணு காணாதவர் மாதிரியும், வாய் பேசாதவர் மாதிரியும் அடுத்த வாளுக்கு பார்க்கறதுக்கு தோணித்து அவரை பார்த்தோன. ஜடபரதனோட அப்பாவான சிரஷ்ட பிராமணன் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டும் இந்த ஜடபரதனோட வாயை திறந்து ஒரு வார்த்தை வெளியில வர்றதுக்கு
அது காரணமாகலை. கடைசியில வேத மந்திரங்களொன்னும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சாத்தியமாகலையே புத்திரனுக்கு அப்படின்னு துக்கம் கொடியும் அவருக்கு வந்தது. அந்த ஜடபரதனாக்கும் இப்போ ரகுகணன் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறார். காரணம், சர்வஜானியாக்கும் ஜடபரதன். அவருக்கு இனி தெரிய வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அப்படியாக்குமானா அவர் என்னத்துக்கு அக்கும் இனி படிக்கணும்? எல்லாம் படிச்சு ஜென்ம ஜென்மாந்திரங்களாயிட்டு இருக்கிற ஸ்மரணை எல்லாம் அவரோட மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அப்படி இருக்கிற சர்வஜானியான ஜடபரதன் ரகுகணனுக்கு ஆத்ம ஞானம் உபதேசிக்கிறதுக்கு ஆயிட்டு. எதனாலேயாக்கும் ரகுகணனுக்கு ஆத்ம ஞானம் உபதேசிக்கிறார் அப்படின்னாக்கா, ரகுகணன் அவரு அந்த பல்லக்கில் ஏறி யாத்திரை பண்றதோட நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, கபிலாசிரமத்துக்கு போறதுக்காக்கும் அவரு போயின்னு இருக்கார். கபிலாசிரமத்துல சாங்கிய சாஸ்திர குருவாயிருக்கிற கபிலதேவன் அவரோட ஆசிரமமாக்கும் அது. அந்த ஆசிரமத்துல போய் இந்த பிரகிருதி அப்படிங்கிறதும் பரபிரம்மம் அப்படிங்கிறதும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஞானத்துக்காயிட்டு யாத்திரை பண்ற அந்த ரகுகணனுக்கு ஆத்ம தத்துவ உபதேசம் பண்றதுக்காயிட்டு ஜடபரதன் வாயை திறந்து அழகா பேசுறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரகிருதி அப்படிங்கிற விஷயத்திலேருந்து விடுபடுறது அவ்வளோ ஈஸியொன்னும் இல்லை ரகுகணா அப்படின்னாக்கும் ஜடபரதன் சொல்றார். மனசு அப்படிங்கிறது இந்திரியங்கள் போற போக்குல பின்னால சுற்றி கறங்கிறது. காதென்னெல்லாம் ஆக்குமோ கேட்கறது, அதெல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வர்றது. அதே மாதிரி கண்ணு காணறதெல்லாம், கண்ணால காணற விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள பதியறது. இப்படி பஞ்சேந்திரியங்கள் பலதும் இந்த பிரகிருதியிலேருந்து இழுத்து கொண்டு வந்து மனசுக்குள்ள விடுறதே. இந்த மனசு அப்படிங்கிறது அப்புறக்கும் இப்புறக்கும் ஓட்டமா ஓடி நடக்கிற ஒரு விஷயமாக்கும். இதை பிடிச்சு கட்டி கொண்டு வந்து பகவானில லயிப்பிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. பிரயோ மார்க்கத்திலேருந்து ஸ்ரயோ மார்க்கத்துக்கு போறது அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. படிபடியாயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு ரகுகணனுக்கு ஜடபரதன் உபதேசிக்கிறார். படி படி படியாயுயர்த்தும் படி ஐயன் பாதம் படி 18 படி வணங்கிடும் பக்தர்கள் நினைத்தபடி அவர் வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி. பகவான சரணாகதி அடைஞ்சானாக்கா இகலோக சொர்லோக பரபிரம்ம பிராப்தி கூடியும் பகவான் கொடுப்பர். இந்த பூமியில வாழ்ந்துண்டு നമ്മൾ അനുഭവിக்கிற சௌக்கியம், இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட பரலோகத்தில் வாழ்ந்துண்டு அனுபவிக்கிற சௌக்கியம், பிதிர்லோகம் அதே மாதிரி இந்திரலோகம் இப்படி இருக்கிற லோகங்களில் வாழ்ந்துண்டு உள்ள சௌக்கியம், இதெல்லாமாக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சௌக்கியங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானமாக்கும் முக்தி பதம். அந்த மோட்ச பிராப்தியை கூடியும் கொடுக்கக்கூடியவராக்கும் பகவான். பக்தர்களை படிபடியாயிட்டாக்கும் பகவான் ஆத்ம தத்துவத்துக்கு உயர்த்துறது.
18 പുരാണങ്ങളാക്കുമുള്ളത്, 18 സിദ്ധர்களാക്കുമുള്ളത്. അതേമാതിരി ശബരിമലയിലെ പത്തന 18ആം പടിയാക്കുമുള്ളത്. 18 தத்துவங்கள் இன்க்ளூடா இருக்கிறதாக்கும் நம்மளோடு இந்த ஸ்தூல சரீரம். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இப்படி இருக்கிற பஞ்சபூதங்கள் 5. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஜீவன், மனசு, புத்தி, இதெல்லாம் இன்க்ளூடா இருக்கிறதாக்கும் நம்மளோட இந்த சரீரம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக்கும், அதாவது சரீரபோதத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் ஆத்மபோதம். ஆத்மபோதத்தை எடுத்து காட்டுறதாக்கும் தத்துவமசி அப்படிங்கிற பிரம்மபோதம். சரீரம் அப்படிங்கிற போதத்தை கடந்தானா பரபிரம்மம் அப்படிங்கிற பரமசத்தியத்துல எத்திச்சேரலாம். சரீரத்துல எல்லாம் ஆக்டிவேட் பண்ற அந்த பரம்பொருளோடு சைதன்யம், அந்த சைதன்யத்தை தெரியணும் அப்படின்னா பிரகிருதி விஷயங்களை நன்னா தெரியணும். அழியக்கூடின பிரகிருதி விஷயங்கள் அதெல்லாம் நெகத்தி வச்சானாதான் அழியாத அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பகவத்கீதையில 18 அத்தியாயங்களாக்கும் உள்ளது. முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது அர்ஜுன விஷாத யோகமாக்கும். அதிலேந்து படிபடியாயிட்டாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனோட மனசை உயர்த்தறார். முதல்ல வரது அர்ஜுன விஷாத யோகம், அதுக்கப்புறம் சாங்கிய யோகம், அதுக்கப்புறம் கர்மயோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம், கர்ம சந்நியாச யோகம், தியான யோகம், ஞான விஞ்ஞான யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், விபூதி விஸ்தர யோகம், விஸ்வரூப தர்சன யோகம், பக்தி யோகம், க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், குணத்ரய விபாக யோகம், புருஷோத்தம யோகம், தேவாசுர சம்பத் விபாக யோகம், ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், இப்படின்னு 18 படிகளை தாண்டிட்டாக்கும் மோட்ச சந்நியாச யோகம் அப்படிங்கிற ஞானத்துக்கு பகவான் அர்ஜுனனை உயர்த்துறார். பகவத்கீதைய அர்த்தம் தெரிஞ்சு ரொம்ப இன்வால்வான மனசோடு கூடிட்டு படிச்சானா மோட்சகதி பிராபிக்கும். அர்ஜுனனுக்கு ஆத்ம தத்துவம் படிபடியாயிட்டு பகவான் உபதேசிச்சாரே. கபிலதேவன் அம்மையான தேவஹூதிக்கு பிரகிருதியில இருக்கிற விஷயங்களை சாங்கிய சாஸ்திரம் வழி நன்னா எடுத்து சொல்லிட்டு இதொன்னும் உண்மை இல்லை அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டாக்கும் ஆத்ம தத்துவத்தை உபதேசிச்சது. பிரகிருதியோடு சுபாவத்தை நன்னா சொல்லி புரிய வச்சுட்டு இதொன்னும் கிடையாது அத்வைத சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவான தேவஹூதிக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிச்சார் கபிலதேவன். படிபடியாயிட்டு மட்டும்தான்
குணங்களை இல்லாம பண்ணி நிர்குண அவஸ்தைக்கு எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும் அப்படின்னுங்க ஜடபரதன் ரகுகண ராஜாவுக்கு எடுத்து சொல்றார். திரிகுணங்களில சுற்றி கறங்கிறதாக்கும் சம்சார சக்கரம். சம்சார சக்கரத்தோடு கறக்கம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானமாக்கும் பரபிரமஸ்தானம். திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆனானா முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். பக்தனும் பகவானும் ஒன்னாயிடலாம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறம் கிடையாது. அது சாதிக்கிறது அப்படிங்கிறது அதிகடினம். துவைதபாவங்களை வெடிஞ்சு திரிகுணங்களை வெடிஞ்சு ஷட்விகாரங்களை வெடிஞ்சு நிர்குண அவஸ்தையில எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகம் அப்படிங்கிறது இல்லாம போகணும். சுகதுக்கங்கள் மாறி மறிஞ்சு வருது. கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாகிறான், பண்டிதன் பாமரனாகிறான், ஏழை பணக்காரனாகிறான். ரஜோகுண தமோகுணத்திலேந்து சத்குணத்தில எத்திப்பெட்டு அந்த ஸ்தானத்திலேந்து அதப்பதனம் உண்டாகாதக்கி பகவானில மனசு ஸ்ட்ராங் ஆயிட்டு நிறுத்தினானாக்கா பகவான் ஆயிட்டு தீரலாம். பக்தனும் பகவானும் ஒன்னு அப்படிங்கிற அவஸ்தையில எத்திச்சேரலாம். யதார்த்தத்துல அதுதான் முக்தி அப்படிங்கிற அவஸ்தை. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியம் முக்தி பதம். திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் நிர்குணா அப்படிங்கிற அவஸ்தை, நிர்குணாவஸ்தை. சத்குணம் வர்த்திக்கிறதுக்கு சாத்விகமான விஷயங்களை மட்டும் ஸ்வீகரிக்கணும். சத்சங்கம் வழி நிசங்கம் அப்படிங்கிறது உண்டாகும். யதா எப்படி ஆக்குமோ, பிரதீபோ தீஜ்வாலை நன்னா ஜொலிக்கிறது, கிருதவர்த்திம் நெய்ய ஆசிரயிச்சு திரி அந்த நெய் விளக்கு ஜொலிக்கிறத நெய்யோடு கூடிட்டு அஸ்னன் நெய்யோடு கூடின திரிய அக்னி சாப்பிட்டுட்டு சதூமாஹா புகையோடு கூடின சிகாஹா தீநாளங்களை பஜதி பிரகாசிப்பிக்கிறது. எப்படி ஆக்குமோ அக்னி நெய்யோடு கூடிட்டு அந்த திரிய சாப்பிட்டுட்டு புகையோடு கூடின தீநாளங்களை பிரகடனப்படுத்துறதோ, அந்யதா ஸ்வம்பஜதி நெய்யில ஊறின திரி எரிஞ்சு அடங்கினானாக்கா புகையோடு கூடின ஜுவாலங்கள் அந்த நெருப்பு ஜுவாலகள் எரிஞ்சடங்கினானாக்கா அந்த அக்னி அப்படிங்கிறது எப்படி ஆக்குமோ சொரூபத்தை பிராபிக்கிறது. அக்னி அப்படிங்கிறது சொரூபத்தை பிராபிக்கும் அப்படிங்கிறது ஹி உறுதிதான். எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற அக்னி, நெய்யும் திரியும் சேர்ந்த உபாதி, உபாதியோடு கூடிட்டு அந்த அக்னி பிரகடமாகிறது. நெய்யும் திரியும் சேர்ந்த அந்த உபாதி இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த அக்னி பிரகடமாகாதக்கு சூக்ஷ்ம அவஸ்தைக்கு திரும்பி போறது.
ഇത്ര നേരം നെയ്യും തിരിയും ഉപയോഗിച്ച് அப்படியொரு உபாதி வழியாக்கும் தீபம் அப்படிங்கிற அக்னி பிரகடமாச்சு. நெய்யும் திரியும் அப்படிங்கிற உபாதி எரிஞ்சடங்கி இல்லாம ஆனானாக்கா அதுக்கப்புறமா அக்னி அதனோடு சூஷ்ம அவஸ்தைய பிராபிக்கும். ஹி உறுதியாக்கும். அது ததா அதே மாதிரியாக்கும். அதே மாதிரியேதான் மனசும் பலவித உபாதிகளிலிருந்து விடுபட்டு சொஸ்தமான சொரூபத்தை மனசு பிராபிக்கும். மனசு அப்படிங்கிறது மாயா குணங்களில சேர்ந்து இருக்கிற காலம் வரைக்கும் சங்கடம் அப்படிங்கிறது நகர்ந்து போகாது. சங்கடங்கள் இல்லாம ஆகணும் அப்படின்னாக்கா ரஜோகுண தமோ குணங்கள் ஒன்றும் இல்லாத சத்குணம் கூடியும் இல்லாத அந்த சத்தியபோதத்தை அந்த பிரம்மத்தை സർവത്ര ധ്യാനിച്ച് ഉറപ്പിക്കണം. അഗ്നി നെയ്യില് മുഴുകിന തിരിയെ ആശ്രയിക്കുന്ന കാലം വരയ്ക്കും താൻ പുകയോടുകൂടിന ജ്വാലയായിട്ട് പ്രകടനപ്പെടും. നെയ്യും തിരിയും ഇല്ലാമായിടുത്തുനാ ശുദ്ധ തേജോരൂപമായിരിக்கிற മഹാഭൂതമായിട്ട് മാറരുത്. ജീവനും ദ്രവ്യദേശ കാലഭേദങ്ങളുമെല്ലാം മനസ്സോട് സൃഷ്ടികളാക്കും. മനസ്സുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് இருக்கிற കാലം വരയ്ക്കും മനസ്സോട് இந்த വിവിധ രൂപങ്ങൾ இந்த പ്രകൃതിയുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് இருக்கிற കാലം വരയ്ക്കും മനസ്സോട് இந்த വിവിധ രൂപങ്ങൾ மாயையாக்கும்னா கூடியும் ஜீவாத்மாவுக்கு அனுபவப்படுறது அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். குணகர்ம அனுபத்தம் திரிகுணங்களோடு கூடிச்சேர்ந்த மனஹா மனசு விருத்திஹி പല പല വൃത്തികളെയും ശ്രയതേ ആശ്രയിക്കരുത്. അന്യത്ര ഗുണങ്ങളോട് കൂടിച്ചേരാത്ത മനഹ മനസ്സ് തത്വം പദം ശ്രയതേ സ്വരൂപം അതാണത് പരബ്രഹ്മ തത്വമായിരിக்கிற പദത്തെ പരബ്രഹ്മ തത്വമായിരിக்கிற പദത്തെ പരബ്രഹ്മ പദത്തെ ശ്രയതേ ஆசிரயிக்கிறது அதானது பிராபிக்கிறது ஸ்வரூபத்தை பிராபிக்கிறது. மனசு அப்படிங்கிறது பிரகிருதியோடு கூடி சேர்ந்தானா நமக்கு நாமே சத்ரு. மனசு அப்படிங்கிறது பரம்பொருளோடு கூடி சேர்ந்தானா நமக்கு நாமே மித்திரம். பிரகிருதியோடு கூடி சேரறதுனால சம்சார பந்தனம் உண்டாகிறது. பரம்பொருளோடு கூடி சேரறதுனால மோட்சம் அப்படிங்கிறது உண்டாகிறது. நம்மளோட ஜீவாத்மா ஏது வழியில சஞ்சரிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைடு பண்ணணும். நம்மளோட பிரவൃத்திகள் எல்லாம் இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். மெல்ல மெல்ல மனச சலனமில்லாத அவஸ்தைக்கு கொண்டு வரணும். മനസ്സ് നിശ്ചലമാകരുത്. പ്രവൃത്തികൾ നിശ്ചലമാകർത്തയാക്കും. പരബ്രഹ്മ ചൈതന്യത്തിലേന്ത് വന്ന മനസ്സ് அந்த ചൈതന്യത്തിலேயே அந்த நிர்குண அவஸ்தையிலேயே லயிக்கும். இப்படின்னெல்லாம் ஜடபரதன் ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம்.